பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் இதை எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிலைகள். எல்லா கட்சியும் அவருக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே இருக்கிற அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். ஒரு கட்சிகள் கூட இல்லை, அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள், அதே நேரத்தில் நல்ல மனம் படைத்தவர் அத்தனை பேரும் இந்த கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடக்காத ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே இதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளைத்தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பிரதிபலித்திருக்கிறார், பெண்களும் பிரதிபலித்திருக்கிறார். ஆகவே இவரை கைது செய்து சரிதான் என்பதுதான் இன்று மக்களுடைய உள்ளங்களே இருக்கின்ற நிலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் போராடுகிறார்கள், மக்கள் போராடவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற போது போராடியவர் போராட்டம் மட்டுமல்ல, அங்கே இருசக்கர வாகனத்திலே வந்தவரை அறைந்தார்கள், கீழே தள்ளினார்கள். இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது இந்த நாடு என்பதை அவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் நம்முடைய நிலை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனால் இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் தான் தகுதியுள்ள ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே தான் தமிழ்நாட்டு மக்கள் 2 மாத காலத்தில் நம்முடைய சின்னத்தை அறிமுகம் செய்து உலக நாடுகள் பூராம் 4 லட்சம் பேர் இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு வரலாறு படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் மற்றவர்களால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நான் குறிப்பிடுவதற்கு காரணம் சில பேர் கனவு கண்டார்கள், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று கனவு கண்டார். அதை தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர எவராலும் முடியவில்லை. இதுதான் வரலாறு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் கனவு கண்டவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இதைத்தான் புரட்சி தலைவர்கள் ஒரு பாடலை பாடுகிற போது உலகத்திலே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கின்ற போது அப்போது அவர் குறிப்பிடுகிற போது நல்ல கருத்துக்களை சொல்லுகிற போதுதான் சக்கரவர்த்தி திருமகன் மடத்திலே சொல்லுகிற போது ஒன்றை சொன்னார். உலகத்திலே பெரிய ஆயுதம் எது என்று கேட்கின்ற போது கத்தி, கடப்பாறை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார் நம்முடைய நகைச்சுவை மன்னன். அப்போது சொல்வார், நம்முடைய புரட்சி தலைவர் சொல்லுகிற போது ஒரே ஒரு கருத்தை மட்டும் தெளிவாக சொல்வார், உள்ளத்திலே நயவஞ்சு இருக்கும் வரை என்று அவர்களால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் என்ன செய்கிறார் என்பதை அழகாக எடுத்து சுட்டி காட்டியிருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது என்று கேட்கிற போது நதிகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் அது என்று சொல்வார். ஆகவே அப்படிப்பட்ட நயவஞ்சகர் தமிழ்நாட்டிலே இருக்கும் வரை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இது போன்ற நிலைகள் ஏற்படத்தான் செய்யும். அவரை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று கருதுகிற போது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அளவிற்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் இதை எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிற நிலைகள். எல்லா கட்சியும் அவருக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே இருக்கிற அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். ஒரு கட்சிகள் கூட இல்லை, அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள், அதே நேரத்தில் நல்ல மனம் படைத்தவர் அத்தனை பேரும் இந்த கருத்துக்களை வலிமையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடக்காத ஒன்றை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறார். ஆகவே இதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளைத்தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் பிரதிபலித்திருக்கிறார், பெண்களும் பிரதிபலித்திருக்கிறார். ஆகவே இவரை கைது செய்து சரிதான் என்பதுதான் இன்று மக்களுடைய உள்ளங்களே இருக்கின்ற நிலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் போராடுகிறார்கள், மக்கள் போராடவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற போது போராடியவர் போராட்டம் மட்டுமல்ல, அங்கே இருசக்கர வாகனத்திலே வந்தவரை அறைந்தார்கள், கீழே தள்ளினார்கள். இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது இந்த நாடு என்பதை அவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் நம்முடைய நிலை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உணர்வுகள் அத்தனையும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விரைந்து நம்முடைய இருவரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைக்க வேண்டும் முதலமைச்சர் என்று கருதினார்கள். அதுவும் இன்றைக்கு இவருடைய நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் அதை தூள் தூளாக்கி ஆட்சி கட்டளை அமர்ந்து விட்டார் என்ற அச்சம்தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவும் அண்ணா திமுகவும் என்பது வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார். புரட்சி தலைவர் இருக்கும் வரை, புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், திமுக என்ற தீய சக்தியை அழிக்கும் வரை நான் ஓயப் போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதே தீய சக்தியோடு இன்றைக்கு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இங்கே கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது.
1967 பிறகு காங்கிரஸ் இந்த ஆட்சி பீடத்திலே அமர முடியுமா என்ற நிலையை மாற்றி காட்டிய வரலாற்றை உருவாக்கி வரும் நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர், நம்முடைய நிரந்தர முதலமைச்சர், அவரால் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. இதைத்தான் அவர்கள் நினைக்கிறார். இன்றைக்கு அவரெல்லாம் பேசுவதற்கு காரணமே வயிறிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தூங்க முடியவில்லை, அவர்களால் தூக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அவருடைய நிலையை நாம் பார்க்கின்ற போது இதை எல்லோரும் செய்து கொண்டிருந்திருக்கிறார். இதற்கு முன்னாலே பொன்முடி செய்தார். மற்றவன் இங்கே பெண்களை பற்றி பேசுகிற போது, இங்கே சில வார்த்தைகளை சொல்கிற போது அளந்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை தான் இந்த நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாம் தெளிவான சிந்தனையோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் முதல்வருடைய ஆசை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசை கனவிலே இவர் தூங்க முடியவில்லை. அதுதான் நாளை தேர்தல் வைத்தால் 234 நாம் தான் வருவோமே தவிர எவராலும் வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவேதான் அவரெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியவில்லை, அவரால் தூக்கம் வருவதில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கண்டார். நான் சொல்லுகிறேன், பேரனுக்கு சொத்தை உரிமை கொண்டலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர எவராலும் முடிவு செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு வரலாறு இன்றைக்கு படைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய ஆசை உங்களுக்கு இருக்கலாம் சொத்திற்கு. பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். ஆனால் மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர என்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை தான் தமிழ்நாடு இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை, அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரையிலும் தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அறையிலே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. இதைத்தான் சொல்லுகிற போது சொன்னார்கள், புரட்சித் தலைவர் பொறுப்பேற்கிற போது 100 நாட்கள் ஓடாது என்று சொன்னார்கள். 100 நாட்கள் மட்டுமல்ல, அவருடைய ஆட்சியை பொறுத்தவரையிலும் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே போலதான் புரட்சித் தலைவர் அம்மா அவரும் உயிரோடு இருக்கும் வரையும் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பவனி வந்தார்கள். நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதியை பொறுத்தவரையிலும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் பல்வேறு விமர்சனங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இவர்களையெல்லாம் மக்கள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, பெண்களை இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே பெண்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 100% வாக்களித்து விட்டார் என்ற வைத்தறிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் இங்கே இருக்கிற நிலைகள். இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இவர்தான் தமிழ்நாட்டிற்கு தகுதியான முதலமைச்சர் என்ற முறையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. மேலே நாடுகளில் வருகிறது அத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார் சொன்னால் ஒரு தலைவருக்கு இப்படிப்பட்ட வாக்களிக்கிற வரலாறே தமிழ்நாட்டிலும் கண்டது கிடையாது. அதைத்தான் இங்கே பார்க்கின்ற போது நாம் அத்தனை பேரும் எண்ணி பார்க்கிறோம். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு மிராக்கல் என்று சொல்வார்களே, அதை போல தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது என்பதை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் மிக விரைவிலே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்து காட்டுவார் என்பதை மட்டும் நான் நேரத்தை தெரிவித்து, கைது செய்து சரியானதான். கைது செய்யப்பட்டிருப்பது பெண்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான். ஆகிய மக்கள் அத்தனை பேரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற தவறுகளை எவரும் செய்துவிடக் கூடாது என்பதுதான் மக்கள் உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி, இங்கே வருகின்றிருக்கிற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே வருகின்றிருக்கிற அத்தனை பேரும் ஆற்றல் மிக்க சக்திகளாக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டமன்றத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிற போது நீங்கள் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. எல்லோரும் அறிவாற்றல் மிக்கவர்கள், புரிந்து கொள்வீர்கள். விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த இளைஞர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே வெற்றி என்பதை நாம் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல நிரூபித்து காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்து, எந்த கேள்விகளாக இருந்தாலும் தங்கு தடையில்லாமல் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை என்னால் காண முடிகிறது. ஆகவே இளைஞராக இருக்கிற நீங்கள் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி காட்டுவோம் என்பதை மட்டும் சொல்லி, இது போன்ற நிலைகளை மக்கள் மனதிலே எடுத்துச் செல்கின்ற வகையில் இன்றைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை பார்க்கிற போது நள்ளிரவில்தான் அங்கே எல்லோருக்கும் தகவல் தெரிவித்த உடனேயே 6 மணி நேரத்தில் ஒவ்வொரு இடம் 2000 பேர் 3000 பேர் கூடியிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு
இதை எதிர்க்கிறார்கள். இவருடைய பேச்சு என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருவரை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.